எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இந்த பூட் ஸ்ட்ராப் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வெறும் HTML, CSS அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா கொரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் CSS அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் கார்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஜிப் ஃபைல் மட்டும் நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போது விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு நான் அந்த ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு இந்த கார் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காருங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜிப் ஃபைல் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து index.html அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காக இன்னொரு ஃபைல் style.css அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா index.html style.css வந்து கிடைச்சு. இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினா டிஃபால்ட்டாக உள்ள எல்லாமே வந்துடும். ஸோ இதில் போய் நான் வந்து டைட்டில் வந்து ஃபோர்டு கார் அப்படின்னு சும்மா சொல்லி ஒரு டைட்டில் மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்டைல் வந்து என்னோட இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட், அப்புறம் href வந்து அந்த ஃபைல் நேம் வந்து style.css. இப்போ நமக்கு வந்து ஸ்டைல் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்போது பாடிக்குள்ளே போய் நான் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு டேகை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் பாருக்காக. ஸோ அதுக்குள்ளே போய் நான் லோகோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட நேவுக்காக, அதாவது நேவிகேஷனுக்காக ஒரு 3 லிங்க் வந்து போட்டுக்கிறேன். அதாவது லிஸ்ட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து அபவுட்னு வச்சுக்கிறேன். தேர்டு வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு பேருக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் இருக்குது. இதை நான் ஓப்பன் வித் குரோம் ப்ரௌசரில் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லோகோவும் அந்த லிஸ்ட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின், பேடிங் அது எதுவுமே தேவையில்ல. ஸோ ஸ்டாருங்கிறது எல்லா டேகையும் குறிக்கும். ஸோ அதில் போயிட்டு நான் மார்ஜின் 0, பேடிங் 0, அப்புறம் பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ், இதுதான் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டிய வேலை. ஸோ இப்போது அந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மார்ஜின், பேடிங் எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளதெல்லாம் போயிடும். இப்போ நான் இதை கர்சரை கொண்டு போகும்போது எனக்கு ஒரு கோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கை சிம்பிள் மாதிரி வேணும். அதனால கர்சர் வந்து பாயிண்டர் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே கொண்டு போனாலும் அந்த ஒரு கையோட சிம்பிள் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே மாறிடுச்சு, அழகாகவே தெரியுது. ஸோ இப்போ பாடிக்கு போய் நான் ஸ்டைல் கொடுக்குறேன். இதுதான் அந்த பாடி. நான் ஒவ்வொரு இதுக்காக நான் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். அப்படியே கவனமாக பாருங்கள். ஸோ பாடியில் போய் நான் ஃபுல் வித்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல் வித்துக்காக 100% கொடுத்துருக்கேன். அடுத்து மினிமம் ஹைட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். மினிமம் ஹைட்னா என்ன சொல்ல, இப்போ 100 VH அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அதை தாண்டி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டை வந்து அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். ஸோ அவ்வளோதான். இது மினிமம் ஹைட்னா வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அந்த ஹைட்டை தாண்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணாலும் அதுவே என்ன சொல்ல ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். ஸோ இப்போ ஹெட்டரில் போய் நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தேன்னா ஹரிசாண்டலாக எனக்கு வந்து சென்டரில் வரும். ஸோ இப்போ அந்த லோகோ வந்து தெரியுது. நான் இப்போ அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு லோகோ லெஃப்ட் சைடும் அந்த லிஸ்ட் வந்து ரைட் சைடும் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்து இந்த சைடும் அந்த சைடும் விட்டுரும். ஸோ கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் 15, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 20 பிக்சல். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக பேடிங் வந்து அக்வயர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இப்படி ஒயிட்டாக இருக்கனால தெரில, அதனால நான் வந்து இங்கே பேக்ரவுண்ட் வந்து பிளாக்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அந்த நேவிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட் வந்து எனக்கு 1 by 1 இருக்குது. அது வந்து ஒரே வரிசையில் எனக்கு வேணும். ஸோ நேவ் லிஸ்ட்டில் போயிட்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரே பிளாக்ல, அதாவது வரிசையாக வந்துடும். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வரிசையாக வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கொஞ்சம் மார்ஜின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிறேன். ஸோ 10 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 20 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக கேப் விட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாண்ட் வெயிட் வந்து 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக தெரியுது, பார்க்கவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே இது இப்போதைக்கு நான் 3 என்ன சொல்ல நேவிகேஷன் கொடுத்தனால ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 4-5 தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மீடியா கொரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். மெயின் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். இதில் தான் அந்த கண்டென்ட்டையும் இமேஜையும் நான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இந்த கண்டென்ட்ல எனக்கு என்னதெல்லாம் வேணும், ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்கலாம், ஃபோர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்காக இருக்கனால தான் அது அந்த கலர் வந்து தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து சும்மா ஒரு கோட்ஸ் மாதிரி எழுதுகிறேன். பிராண்ட் நியூ மசில் கார் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு கோட் சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு மீனிங்காக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மசில் காருங்கிறத மட்டும் நான் ஸ்பேன்குள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். ஸோ அதில் சும்மா ஒரு கோட்ஸ் அதே மாதிரி தான். பில்டிங் எஸ்டர்டேஸ், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன கலர் வேணாலும் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் அந்த வெப்சைட்டுக்காண்டி சும்மா ஒரு பேர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 3மே டிஸ்பிளே ஆகுது, ஆனால் வந்து பிளாக் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு வந்து கெட் ஸ்டார்டர்னு பேரும், அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பட்டன் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து டேக் ஏ ரைடு அப்படின்னு சொல்லி சும்மா எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பட்டன் தெரியுது, எல்லாமே இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லெஃப்ட்டும் டாப்பும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வேணும். அதுக்குள்ளே தான் எனக்கு பாதி பாதியாக நான் பிரிக்க போகிறேன். ஸோ வித் வந்து ஃபுல்லாக வேணும், அதனால் 100% டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெயினுக்குள்ளே தான் அந்த கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டுக்கு பாதி, அந்த இமேஜுக்கு பாதியாக நான் பிரிக்க போகிறேன். ஸோ அந்த 100ல் நான் இதுக்கு 50, அதுக்கு 15 வைக்க போகிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து 50% கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் மேலேருந்து ஒரு 8% கொடுத்துக்கிறேன். அது மாதிரி லெஃப்ட்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 5% கொடுத்துக்கிறேன். கலர் வந்து ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த எல்லாமே தெரியும். ஸோ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாப்பு லெஃப்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகி கலரும் ஒயிட்டாக வந்து எல்லாமே மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோட அந்த H1 டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 80 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப பல்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மார்ஜின் பாட்டம் கொடுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மற்ற இதெல்லாமே நகண்டு போயிடுச்சு கீழே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங், ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த FORDன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கேப் ஆயிடுச்சு, 8 பிக்சல் ஒவ்வொரு இதுக்கும் கேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப்னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாகவே சான்ஸ் செரிஃபும் கொடுத்துக்கிறேன், அதை கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டேக்குள்ளே எல்லாமே கொடுத்தாச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட H3, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த H3க்கு வந்து ஸ்டைல் கொடுங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதோட மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கேப் விட்டு வர்றதுக்காக 3% கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் வேறு டெக்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டானான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் கார் அப்படிங்கிறது, அதுக்கு மட்டும் நான் கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ கலர் வந்து நான் எல்லோ அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த மசில் காருங்கிறது மட்டும் எல்லோங்கிறது அழகாக டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃபுக்கு வந்து டாட் கண்டென்ட்டோட பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மார்ஜின் பாட்டம், இதுக்கும் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக 3% கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்லையும் கொஞ்சம் கீழே கேப் விட்டோம், அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இதுக்கும் அதே வெட்டானா அப்படிங்கிறத வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வந்து எல்லாமே மாறிடுச்சு, ஃபேமிலி வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த பட்டன் மட்டும்தான். ஸோ பட்டன் வந்து கால் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பட்டன் வந்து பெருசாகும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் 15, லெஃப்ட் அண்ட் ரைட் 30. ஒவ்வொரு இதுக்கும் கேப் உடனா மார்ஜின், அதாவது உள்ளுக்குள்ளே என்ன சொல்ல பெருசாகணும்னா பேடிங். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தோன்னே எனக்கு எல்லாமே மறைஞ்சிருச்சு. உள்ள டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு ஒயிட்டாக வேணும், அதனால கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் எனக்கு ஒயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 17 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன்.
ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 4 பக்கமும் கொஞ்சம் ரவுண்டட் கார்னராக வரும். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பட்டன் வந்து நான் ஹோவர் பண்ண போகிறேன். அதாவது மவுஸை வச்சு நான் அதை தொடும் போது என்ன ஆகணும்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ சும்மா நான் வந்து ஒரு ரெட் கலரை வந்து சும்மா போட்டிருக்கேன் RGB வழியில். பார்த்தீங்கன்னா நான் மவுஸை கொண்டு போகும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து மாறுது. ஸோ இதுதான் அந்த ஹோவர் எஃபெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்காக இன்னொரு கிளாஸ் வந்து பிரிச்சுக்கிறேன், இமேஜ்னு சொல்லி. இதில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து நான் வந்து உள்ளே வந்து சோர்ஸில் கொடுக்குறேன், car.gif அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாதி அது பாதி அப்படிங்கிறத நான் வந்து கீழே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு அந்த காரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அந்த கிளாஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இமேஜோட சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த இமேஜுங்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 50, ஏன்னா கண்டென்ட் 50, இதுக்கு 50. பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படிங்கிற கேப் விட்டுருச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, நம்ம நினச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கண்டென்ட் வந்து சப்போஸ் வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஸோ பாடியிலையும் போயிட்டு ஓவர்ஃப்ளோ ஹிடன் 100% தாண்டிட்டா அது வந்து இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார் எனக்கு வெளியே போயிடுச்சு, ஆனால் கீழே வந்து எனக்கு இந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் எதுவுமே தெரில. இதுதான் அந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அந்த இமேஜோட டாப்பை வந்து கொஞ்சம் கீழே வந்து கம்மி பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா 8% கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த இமேஜோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் அந்த இமேஜ் அதை வந்து அப்படியே கால் பண்ணி வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 rem அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கார் வந்து சின்னதாயிருச்சு, பார்க்கவே கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றலாம். அதுக்கு வந்து மீடியா கொரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ மீடியா ஸ்க்ரீனுனா எல்லா ஸ்க்ரீனுக்கும், டேப்லெட், லேப்டாப், மொபைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸ் வித் வந்து 1200 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். பூட்ஸ்டாப்பில் போய்க்கோங்க. பூட்ஸ்டாப் வெப்சைட்டில் போயிட்டு கெட் ஸ்டார்டரில் போங்க. இதில் போய் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு இவ்வளோ பிக்சல், ஸ்மாலுக்கு இவ்வளோ, மீடியமுக்கு இவ்வளோ, லார்ஜுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது. நான் வந்து ஸ்மாலும் எக்ஸ்ட்ரா லார்ஜும் தான் இங்கே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1200 பிக்சலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்னா, அந்த கண்டென்ட் வந்து பாதியாக இருந்துச்சு, எனக்கு வந்து ஃபுல்லாக மாறணும். அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டராக வரணும், எல்லாமே சென்டரில் வரணும். பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சென்டராக வந்திருக்கு. அந்த ஃபோர்டுங்கிறது சென்டராக வருது, அந்த பேராகிராஃப், ஹெட்டிங், பட்டன் எல்லாமே சென்டராக வருது, உங்களுக்கு தெரியுது. அந்த 1200 பிக்சலுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த இது எல்லாமே மாறணும். அதுதான் இந்த இதோட இதோட இது கருத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இமேஜ் வந்து அதை வந்து மறைக்குது. அதனால் அந்த இமேஜ் வந்து நான் கீழே கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட்னா அதோட மேலவே ஒட்டிக்கிடும், ஒன்னாவே ஒட்டிக்கிடும். ஸோ கொஞ்சம் பாட்டமில் வந்து அந்த இமேஜை மட்டும் கீழே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ பாட்டம் வந்து -5% கீழே, ரொம்ப கீழே போன மாதிரி. பார்த்தீங்கன்னா -5ல் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கீழே போயிடுச்சு. டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் வந்து நான் சென்டராக வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்டேன்னா இமேஜ் வந்து எனக்கு சென்டர் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் மறைக்குது. அது அப்படியே ட்ராக் பண்ண அப்படியே இமேஜ் வந்து பெருசாகிட்டே போகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இமேஜோட சைஸ் வந்து நான் வந்து 20 rem அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட சைஸ் வந்து சின்னதாயிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கொண்டு வரேன், 20 remக்கு. எப்போ 1200 தாண்டுதோ அப்போ வந்து அதோட ஒரிஜினல் சைஸ் அந்த 40 remக்கு வந்து மாறிடும். ஸோ இதுதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்மால் டிவைஸ்க்காக, அதாவது மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவைஸ்க்காக. ஸோ அதோட பிக்சல் வந்து நான் சொன்ன மாதிரி 576 பிக்சல் அந்த பூட்ஸ்டாப் வெப்சைட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நான் வந்து மாற்றலை, அதனால் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த கண்டென்ட்டோட H1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்டுங்கிறது அது வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 5% கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 5%ன்னு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது. பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ கண்டென்ட்டோட H3க்கும் நான் கொடுத்துக்கிறேன். அதே மார்ஜின் பாட்டம் வந்து 5% கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே லைனில் கொடுக்கலாம். டாட் கண்டென்ட் போட்டு H1, H3 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் வந்து விட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஸோ பேராகிராஃப்க்கும் மார்ஜின் பாட்டம் வந்து 5%. பார்த்தீங்கன்னா 5% கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ண அப்படியே ரெஸ்பான்சிவாகவே வருது. நெக்ஸ்ட் இந்த இமேஜோட சைஸ் வந்து 30% ரெம்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலர் டிவைஸில் வரும்போது 30 ரெம்மாக இருக்குது. அந்த 576 அப்படி தாண்டும் போது 20 ரெம்மாக மாறுது. அதே இது 1200 தாண்டும் போது ஃபுல்லாக 40 ரெம்மாக மாறிடுது. ஸோ இதுதான், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ரெஸ்பான்சிவாக எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் பண்ணலாம் ஒவ்வொரு இதுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெட்டருக்கு வந்து அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு ஒரு நேம் வந்து நான் வச்சுருக்கேன், ஹெட்டர் அப்படின்னு சொல்லி. 2 செகண்ட் வேலை செய்யணும். ஈஸ் இன் அவுட் ஸ்லோவாக வந்து எனக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு போட்டு ஹெட்டர்னு போட்டிருக்கேன். அந்த நேம் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஹெட்டருங்கிறத அங்கேயும் அந்த அனிமேஷனில் ஹெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 0%, அதாவது பெர்சன்டேஜாக தான் நம்ம இதில் வந்து கொடுக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஒய் -100%, அதாவது -ஒய்னா மேலேருந்து வரும். பார்த்தீங்கன்னா மேலேருந்து 100%லேருந்து நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு கீழே இருந்து ஸ்க்ரோல் ஆகும். 2 செகண்டில் வந்து வரும். இப்போது நான் 1 செகண்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 செகண்ட்லேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு 100%லேருந்து கீழே வருது. இப்போது நம்ம வந்து 2னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அப்படியே மேலேருந்து பறந்து வர்றது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நேம் வந்து நானாக கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதே 2 செகண்ட் வச்சுக்கிறேன். ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அனிமேஷன் கால் பண்ணால் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கண்டென்ட் அப்படிங்கிற அதே நேம் வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட் இதுலையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 0% இருக்கும்போது ஒப்பாசிட்டி வந்து 0வாக இருக்கணும். அதாவது மறைஞ்சிடணும், எல்லாமே மறைஞ்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் -50%. -50னா லெஃப்ட் சைடு உள்ளேருந்து இந்த சைடு வர்றது மாதிரி ஒரு எஃபெக்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஹெட்டரும் வருது, இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே மறைஞ்சு வர்றது மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. நெக்ஸ்ட் இந்த காரை வந்து நம்ம ஓட விடலாம். ஸோ அந்த இமேஜில் போயிட்டு அனிமேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நேம் வந்து நான் என்ன கொடுக்கணுன்னா கார்னே வச்சுக்கிறேன். ஒரு 5 செகண்ட் கொடுக்கலாம். கார் வந்து கொஞ்சம் நேரம் ஓடட்டும். ஸோ கீ ஃப்ரேம்ஸும் யூஸ் பண்ணி அதே காருங்கிற கீவேர்டை போட்டுக்கிறேன். ஸோ 0%-ஆக இருக்கும்போது ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷனில் 100%, 100னா தாண்டி இருக்கும். அந்த இமேஜோட பார்த்தீங்கன்னா 100 வெளியிலேருந்து வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் 100% இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீனை எனக்கு ஓடி விடணும். லெஃப்ட் சைடில் அப்படியே ஓடுற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் வந்து மைனஸில் தான், அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம ஓட விட போகிறோம். ஸோ 220% கொடுத்துட்டேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கார் 100லேருந்து -220 வரைக்கும் ஓடுற மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போது இந்த இமேஜில் போயிட்டு நான் இசட் இண்டெக்ஸ் -1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இப்போ கார் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி கார் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ அவ்வளோதான். அங்கே பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்படியே கார் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ரெஸ்பான்சிவான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேபில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கார் வந்து அழகாக போயிட்டு அழகாக சென்டரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஸ்மாலர் டிவைஸ் மொபைலில் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து டிரான்சிஷன் சொல்லுவாங்க, பேஜ் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. நன்றி. தேங்க்யூ.